பேஸ்ட் போட்டு விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நன்றாக வெங்காயத்துடன் மிக்ஸ் ஆகவும் நாம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நாம் தக்காளியை சேர்த்து விடலாம். நாம் தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் தக்காளியும் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை நாம் வதக்க வேண்டும். நாம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி நன்றாக மிக்ஸ் செய்து இதனுடன் 1 ஸ்பூன் தயிர் நாம் சேர்க்க வேண்டும். நாம் தயிர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் தயிர் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்து விடலாம். நாம் மல்லி இலை போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து பிரியாணி அரிசியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி 10 நிமிடம் ஊறிவிட்டது. இப்பொழுது நாம் தக்காளியுடன் சேர்த்து விடலாம். நாம் அரிசி சேர்த்து தக்காளியுடன் நன்றாக கிளறி விட வேண்டும். மசாலாவுடன் நன்றாக கலக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 1 டம்ளர் அரிசி எடுத்ததால் 1.25 டம்ளர் தண்ணீர் ஊற்றினோம் என்றால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தண்ணீர் சரியாக வரும். நாம் தேவையான அளவு உப்பு போட்டு 1 விசில் வைத்து மிதமான தீயில் 5 நிமிடம் வைத்து நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பிரியாணி அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் அரைமுடி எலுமிச்சம்பழத்தை மேலே பிழிந்து விட்டு விடலாம். நாம் லெமன் ஜூஸ் புழிவதால் தக்காளி சாதம் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தக்காளி சாதம் ஒரு 10 நிமிடத்திலே நாம் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பிரியாணி உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் வேறு ஹாட் பாக்ஸில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தக்காளி சாதத்தை நாம் வெறும் தயிர் பச்சடி வைத்து சாப்பிட்டாலே மிக சுவையாக இருக்கும். நாம் தண்ணீர் அளவு சரியாக வைத்ததால் பிரியாணி ஒட்டாமல் சரியான பதமாக வந்துவிடும். நாம் காய்கறிகள் சேர்க்காமலே இது பிரியாணி போல் மிக அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.